வெல்கம் டு அவர் சேனல். மார்கழி காற்றில் சிவநாமம் மெதுவாக கலக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தின் மகிமையை ஆடவல்லான் நடராஜ பெருமானின் அருளை இன்று நாம் காணப்போகிறோம். நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம். ஓம் நமச்சிவாய. எங்கள் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திர நாள் புண்ணிய தினம். இந்த நாளைத்தான் நாம் ஆருத்ரா என்று அழைக்கிறோம். இந்த நாளில் எல்லா சிவாலயங்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள், விடிய விடிய பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். முதல் நாள் இரவிலேயே சிவாலயங்களில் பூஜைகள் ஆரம்பித்து அதன் பின்னர் அதிகாலையில் நடராஜ பெருமானுக்கு 18 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் மிக விமரிசையாக நடைபெறும். நடராஜ பெருமானை ஆடவல்லான் என்று ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ஐந்தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த ஐந்தொழில்களையும் ஒருங்கே புரிபவர் நடராஜ பெருமான். ஆகம விதிகளின்படி நடராஜ பெருமானுக்கு ஒரு ஆண்டில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதில் 3 முறை திதி நாட்களிலும் 3 முறை நட்சத்திர நாட்களிலும் இந்த அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த 6 நாட்களில் மார்கழி திருவாதிரை அபிஷேகம் மிகவும் சிறப்பானது என்று கூறப்படுகிறது. அதனால்தான் இதனை நாம் ஆருத்ரா அபிஷேகம் என்று பக்தியுடன் அழைக்கிறோம். சிவபெருமானின் திருக்கோலங்களில் சிறப்பு மிக்கது நடராஜர் திருவடிவம். இந்த ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அங்கு ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கு மகா அபிஷேகம் மற்றும் புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. அதன் பிறகு ஆயிரங்கால் மண்டபத்தில் திருவாபரண அலங்காரம் மற்றும் சித் சபையில் இரகசிய பூஜையும் நடைபெறுகிறது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நடராஜ மூர்த்தியும் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாளும் புறப்பட்டு நடனப்பந்தலில் நடனமாடி ஆருத்ரா தரிசன காட்சியளித்து சித்சபா பிரவேசம் செய்கின்றனர். இந்த தரிசனம் காண்பது கோடான கோடி புண்ணியத்திற்கு சமம் என்று கூறப்படுகிறது. 27 நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரத்தின் தேவதையாக சிவபெருமானையே ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன. அதனால் திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமானை வணங்குபவர்கள் சகலவிதமான நலன்களையும், ஆரோக்கியம், செல்வம், அமைதி எல்லாவற்றையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம். ஒவ்வொரு மாதமும் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது. அவ்வாறு ஒவ்வொரு மாதமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளில் விரதம் இருக்கலாம். ஏனென்றால் மார்கழி திருவாதிரை மகிமை நிறைந்த நாள். பொதுவாக மார்கழி திருவாதிரை 2 முக்கியத்துவம் கொண்டது. ஒன்று ஆருத்ரா அபிஷேகம், மற்றொன்று ஆருத்ரா தரிசனம். பொதுவாக இந்த அபிஷேக தரிசனம் மிகவும் விசேஷமானது. மார்கழி திருவாதிரை நாளில் வீட்டில் களியும் கதம்ப சாம்பாரும் செய்து இறைவனுக்கு படைப்பது பாரம்பரிய வழக்கம். சிவபெருமானின் திருக்கோலங்களில் நடராஜர் திருவடிவம் மிகவும் சிறப்புமிக்கது. ஐந்தொழில்களையும் ஒருங்கே செய்து இந்த உலகத்தை இயக்கும் நடராஜ பெருமான் ஆண்டில் 6 நாட்கள் மட்டுமே அபிஷேகம் பெறும் தெய்வம். அதில் மார்கழி திருவாதிரை அபிஷேகம் அனைத்திலும் விசேஷமானது. இந்த மகத்தான நாளில் நாமும் மனதார சிவபெருமானை வணங்கி நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசனத்தை நினைத்து 1 நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்தாலே போதும். நம் வாழ்க்கையில் அமைதி, வளம், நல்ல மாற்றங்கள் நிச்சயம் வரும். ஓம் நமச்சிவாய. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நடராஜ பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.